ரசத்துக்கு மெயினாக இந்த பூண்டு பச்சை மிளகாய் இடித்து போடுறது தான். ஸோ தண்ணி பருப்பு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தயவுசெய்து கிண்டாதீங்க. ராக்கெட் அடுப்பில் மண்பானை இதில் ரசம் வச்சுருக்கோம். நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. ஸோ நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் வந்து ரொம்ப சிம்பிளானது, நல்லா டைஜஸ்ட் ஆகக்கூடியது. இன்னொன்று சவுத் இந்தியன், நம்ம தமிழ்நாட்டுடைய சூப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படின்னாலே உங்களுக்கு உடனே தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்ட்டு. நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பாங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, ரசம் தான், மிளகு ரசம் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் நம்ம ராக்கெட் அடுப்பில் மண்பானையில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதுவே ரொம்ப ஸ்பெஷல் தான் மண்பானையில் பண்ணுறதுனால. ஸோ எனக்குமே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ சூப்பராக வரும், ஒன்றும் அதில் டவுட்டே கிடையாது. வாங்க மிளகு ரசத்தை ராக்கெட் அடுப்பில் செய்யலாம். ரசத்துக்கு 1.5 லிட்டரு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எவ்வளோ வந்துட்டு இப்போ நான் சொல்கிறேன். ஸோ பூண்டை வந்து 50 கிராம் எடுத்துருக்குறோம். பச்சை மிளகா ஒரு 3. ஸோ இந்த ரெண்டையும் இதில் போட்டு இடித்து இதுங்க போகிறோம். இடி குழவி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிடுங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இடித்து போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவரே தனியாக தான் இருக்கும். ஸோ நம்ம மண்பானையில் வேறு பண்ண போகிறோம். ஸோ காம்பினேஷன் செம்மையாக இருக்கும். காஞ்ச மிளகா தாளிப்புக்கு என்ன இல்லைன்னா காஞ்ச மிளகா ஒரு 3 எடுத்துருக்கிறேன். ஜீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி பெப்பர் மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன். சால்ட்டு தேவையான அளவு எடுத்துக்கிடுங்க. புளி வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன் தேவையான அளவு. அதே மாதிரி பருப்பு தண்ணி, பருப்பு குழம்பு வச்சிங்கன்னா அதில் தண்ணி இருக்கும்ல, அதை வச்சே நம்ம பண்ணிக்கிடலாம். ஸோ பருப்பு தண்ணி தான் தேவை தவிர பருப்பு தேவை இல்லை. நான் வந்து பருப்பு எடுத்துருக்கிறேன், ஆனால் பருப்பு தண்ணியில் நீங்கள் பண்ணலாம். அடுத்தது வந்து தக்காளி ஒரு 4 பீஸு பெருசாக நான் எடுத்துருக்கிறேன். வெட்டி வச்சுருக்கிறேன், சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லைஸ் பண்ணியும் நம்ம வைக்கலாம். உங்களுக்கு எப்போ சிலவங்க வந்து பிசைஞ்சே போடுவாங்க, கையில் பிசைஞ்சே போடுவாங்க. ஸோ அதுவுமே நல்லா தான் இருக்கும், அதில் ஒன்றும் இது கிடையாது. அப்புறம் வந்து மல்லி தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதே மாதிரி தனியாக 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் மிளகு எடுத்துருக்கேன். ஸோ என்ன இதுக்கு 2 செப்பரேட்டாக வச்சுருக்கேங்கிறத நீங்கள் வீடியோவில் பாருங்கள், அப்போ தான் தெரியும். இன்னொன்று கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ராக்கெட் அடுப்பில் மண்பானையில் வச்சு நம்ம இப்போ செய்வோம். எப்படின்னு பச்சை மிளகாய் இடித்து விடுறோம். அதே மாதிரி பூண்டையும் போட்டு இடித்து சொந்த மாதிரி இடிச்சுக்கிடுங்க. ஸோ மிளகு ரசம் செய்ய போகிறோம். மண்பானை வந்து நல்லா சூடாயிடுச்சு. ஆயில் முதல்ல ஊற்றி விடுவோம். இடி சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மலைக்கு வந்து மிளகு ரசம் சூட்டபுளான காம்பினேஷன். ஸோ மிளகு ரசம் செய்ய ஆரம்பித்த உடனே நல்லா ஒரு மழை பெய்யுது, நல்ல ஒரு குளிர் காற்றும் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் வறுவல் அன்னைக்கு செஞ்சோம், நாட்டுக்கோழி வறுவல். அப்பவும் நல்லா மழை பெஞ்சுது. கிளைமேட் வந்து அப்படியே மாறி இருக்குது. ஸோ ஆயில் சூடாகிடுச்சு. முதல்ல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஜீரகம் மிளகு காஞ்ச மிளகா 3 போடுறேன். இதெல்லாம் புரியுது பாருங்கள். ராக்கெட் அடுப்பில் மிளகு ரசம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஆயில் கொஞ்சம் வந்து அதிகமாக போட்டிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா ராக்கெட் அடுப்பு ஸோ நல்ல ஸ்பீடாக இருக்கும், அதனால் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கிடுங்க. ஆயிலெலாம் தாளிப்பு நல்லா இதுன்னிட்டு இருக்குது. ஸோ பூண்டு பச்சை மிளகா போடுறேன். ரசத்துக்கு மெயினாக இந்த பூண்டு பச்சை மிளகாய் இடித்து போடுறது தான். இடித்து போட்டு அந்த ஆயிலில் வந்து வதக்குனீங்கன்னு வைங்களாம். ஸோ அது வந்து ஒரு தனி ஃப்ளேவர், அந்த ரசத்தோட ஃப்ளேவரே அதுதான் மெயின். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இடித்து போடுறதுக்கு பாருங்கள், அல்லது நைஃபை வச்சு வந்து நச்சு கூட போடலாம். ஓகேவா? ஸோ அந்த எண்ணெயில் வந்து நான் வதக்குறேன். இது மாறும். ஸோ கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. அடுத்தது தக்காளி போடுறேன். அடுத்தது கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை ஆயிலில் போட்டால் அது ஒரு தனி வாசனை வரும். அதே மாதிரி நீங்கள் வதக்காமல் டைரெக்டாக போட்டு பாருங்கள், அது ஒரு வித்தியாசமான வாசனை வரும். ஸோ நான் வந்து இப்போ டைரெக்டாக போட்டிருக்கிறேன். ஓகேவா? ஸோ நல்ல ஒரு வாசனை வருது. பூண்டு பச்சை மிளகாய் இடித்து போட்டிருந்தோம்ல, அதோட ஃப்ளேவரும் சேர்ந்து நல்லா இதுங்குது. மல்லி ஜீரகம் பெப்பர் பவுட்ரு, ஸோ அதை நான் போட்டுக்கிடுறேன். ஸோ இன்னொன்று தனியாக வேறு எடுத்து வச்சுருக்குறோம், தெரியும்னு நினைக்க உங்களுக்கு என்னது இல்லான்ட்டு. உப்பு தேவையானது போட்டுக்கிடுங்க. ஸோ அடுத்தது வந்து புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, புளியை ஊற்றிட்டு டைரெக்டாக தண்ணி ஊற்றிட வேண்டியதான். புளி ஊற்றியாச்சு. அடுத்தது டைரெக்டாக நான் தண்ணி ஊற்ற போகிறேன்.
பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்னா அது வேறு. மிளகு ஜீரகம் என்னமோ போடுவோம். ஸோ இதில் இன்னொரு இது என்னென்னா, நம்ம வந்து பவுட்ரு வந்து ரெடிமேட் இது தான் போட்டோம். ஆனால் கொஞ்சம் மல்லி, ஜீரகம், இது பெப்பர், மிளகு, இந்த மூணையும் வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு, ஆயிலில் ரோஸ்ட் பண்ணக்கூடாது, ட்ரையாக பாத்திரத்தில் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி போட்டிங்கன்னு வைங்களா, உண்மையில் அது டாப் லெவலில் இருக்கும். அந்த மாதிரி டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம வந்து பவுட்ரு வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணோன்னாலும் பண்ணிடலாம். ஜீரகம் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கிடுங்க. பெப்பர் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கிடுங்க. அதே மாதிரி கொரியாண்டர் வந்து 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கிடுங்க. ஸோ இந்த அளவில் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். ஸோ கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கிடுறோம். ஸோ தண்ணி, பருப்பு இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தயவுசெய்து கிண்டாதீங்க. ஸ்லோ ஃபயரில் வச்சுக்கிடுங்க. அதாவது கம்மியான ஃப்ளேமில் வைங்க. அது பாட்டுக்கு கொதித்து வரணும்னா கொதிச்சிடக்கூடாது, கொதிக்கிற ஸ்டேஜ் தான் வரணும். ஸோ கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இறக்கிடுங்க. ஓகேவா? அதை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ஸோ கொதிக்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு, நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஜீரக பவுடரும் பெப்பர் பவுடரும் எடுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து மேலே நான் போட போகிறேன். போட்டுட்டு கொத்தமல்லியை போட்டுருவேன். கொத்தமல்லியை சாப் பண்ணி வச்சுருந்தோம்னா, ஸோ அதை வந்து மேலே போட்டுருவேன். ஓகேவா? ரெடி ஆகிடுச்சு. ஸோ அந்த கொதிக்கிற ஸ்டேஜ் தான், ஃபுல்லாக கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. ராக்கெட் அடுப்பில் மண்பானை இதில் ரசம் வச்சுருக்கோம். நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது. ஸோ நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். குக் லைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.